Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 7/3/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் நீட் யூஜி 2025க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கும் இன்று கடைசி நாள். ஓகேங்களா? டுடே இஸ் த லாஸ்ட் டேட். இந்த லாஸ்ட் டேட்டை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் டேட் தான், LOST. ஸோ அதுக்கான ஒரு ரிமைண்டர் வீடியோ தான் இது. எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது. 7/3/2025 நைட்டு 11:50 PM நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு ஃபைனல் சப்மிட்டை முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நம்ம என்ன பண்ண போகிறோம், கரெக்ஷன் விண்டோவை பற்றின அப்டேட்டையும் ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு. இருந்தாலும் அதுக்கும் ஒரு ரிமைண்டர் கொடுத்துடலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுன்னு கேட்டிருந்தாங்க. நேற்று போட்ட வீடியோவை பார்க்காதவங்களுக்கு இது ஒரு ரிமைண்டராக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதாவது 2026 மார்ச் எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் தொடர்பாகவும் மேலும் நீட் யூஜி 2025 தொடர்பாகவும் என்னென்ன அப்டேட் உண்டோ எந்த அப்டேட்டும் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படும், 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸையோ ஆர் 1 or 2 டவுட்ஸையோ த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பெய்டு சர்வீஸ் தேவை அப்படின்றவங்க மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த நீட் யூஜி 2025க்கு இன்று கடைசி நாள், லாஸ்ட் டேட் டு சப்மிட் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன். பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சப்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான கடைசி நாள் 7 மார்ச் 2025 7 பிப்ரவரி 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆச்சு. கடைசி நாள் 7 மார்ச் 2025 இரவு 11:50 வரை, அதாவது இன்று. ஓகேங்களா? இன்று வெள்ளிக்கிழமை 7 மார்ச் 2025 மாலை 11:50 நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷனை முடித்து ஃபீஸ் பேமெண்ட்டெல்லாம் முடிச்சிருந்துருக்கணும். கரெக்ஷன் விண்டோ 9 மார்ச்லேருந்து 11 மார்ச் 2025 வரைக்கும் ஓப்பன் ஆகுது. அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் நேற்றே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இன்று இரவு 11:50 யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் சப்மிட்டை முடித்து ஃபீஸ் பேமெண்ட்டை முடிச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இப்போ இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணல, இல்லைன்னா அப்ளை பண்ணாதவங்க இந்த கரெக்ஷன் விண்டோலையும் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னா அந்த மாதிரி இது வரைக்கும் எங்கேயும் தகவல் வரவில்லை. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் அதை பற்றி சொல்லலை. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத கரெக்ஷன் விண்டோ நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இன்று இரவு 11:50 இன்னமும் யாரெல்லாம் ஃபீஸ் பேமெண்ட் முடிக்கல, ஃபைனல் சப்மிட் முடிக்கல, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்றவங்க இன்றைக்குள்ள இந்த ஒர்க்கை முடித்து வச்சுருங்க. வேறு ஏதாவது ஒர்க் இருந்தாலும் அதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனையும் ஃபைனல் சப்மிட்டையும் ஃபீஸ் பேமெண்ட்டையும் முடிச்சுருங்க. இதெல்லாம் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் கரெக்ஷன் விண்டோங்கிறது 9ஆம் தேதியிலிருந்து மார்ச் 9லேருந்து மார்ச் 11 வரை கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி சப்மிட் பண்ணுறவங்க எந்த விதமான தவறும் இல்லாமல் நீட் அப்ளிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கரெக்ஷன் விண்டோ நேற்று மாலை, அதாவது 6 மார்ச் 2025 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதில் கரெக்ஷன் விண்டோங்கிறது 9 மார்ச் 2025 11 மார்ச் 2025 வரை உங்களுடைய தவறுகளை
எடிட் செய்து கொள்ளலாம். என்னென்ன தவறுகளை எல்லாம் எடிட் பண்ணிக்கலாங்கிறதுக்கு as per the annexure 1 என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது அதை ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குதோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஒரு டைம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க, திரும்பவும் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன கரெக்ஷன் செய்ய விரும்புகிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரே டைமாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அதாவது இன்று இரவு 11:50க்குள்ளே யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு ஃபீஸ் பேமெண்ட்டை முடிச்சுட்டு ஃபைனல் சப்மிட் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே இந்த கரெக்ஷன் விண்டோ ஆப்ஷன் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாதர் நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா அவருடைய ஆக்குபேஷன், இதில் ஏதாவது நீங்கள் தவறுகள் செஞ்சுருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் மதர்ஸ் நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் ஆர் ஆக்குபேஷன், இதில் மாற்றம் செய்து கொள்ளலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் ஏதாவது நீங்கள் திருத்தம் செய்யணும்னு விரும்பினீங்கனாலும் திருத்திக் கொள்ளலாம். ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் திருத்தம் செய்யணும்னாலும் திருத்திக்கலாம். கேட்டகரி மாற்றிக்கொள்ளலாம். சப் கேட்டகரி பிடபிள்யூடி இதெல்லாம் இருந்ததுனாலும் திருத்திக்கலாம். சிக்னேச்சரை திருத்திக்கலாம். நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் 1ன்னு போட்டேன், இல்லை நான் 2ன்னு போடணும், இல்லை 2ன்னு போட்டுட்டேன் 3ன்னு போடணும். அப்போது உங்களுக்கு இந்த நம்பர் ஆஃப் அட்டம்ப்டில் ஏதாவது மாற்றம் செய்யணும்னு விரும்பினீங்கனாலும் செய்து கொள்ளலாம். எக்ஸாமினேஷன் சென்டரில் எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷனில் ஏதாவது மாற்றம் செய்ய விரும்பினாலும் செய்து கொள்ளலாம். மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது மாற்றம் செய்து கொள்ள விரும்பினாலும் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இஃப் தேர் இஸ் அன் இம்பேக்ட் ஆஃப் த ஃபீ தென் த அடிஷ்னல் ஃபீ வில் பி சேஞ்சு as applicable. இப்போது இந்த இடத்துல கிளியராக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, சார் நான் வந்து ஜென்ரல் கேட்டகரி தவறுதலாக நான் வந்து ஓபிசி என்சிஎல்னு போட்டுட்டேன், இல்லைன்னா எஸ்சின்னு போட்டுட்டேன், எஸ்டின்னு போட்டுட்டேன். இப்போது இந்த தவறை நான் திருத்திக்கிட்டு ஜென்ரல் கேட்டகரின்னு மாற்ற போகிறேன் அப்படின்னா இதில் நீங்கள் 1000 ரூபாய் கட்டியிருக்கலாம், இல்லைன்னா 1600 ரூபாய் கட்டியிருக்கலாம். இப்போது நீங்கள் வந்துட்டு ஜென்ரல்னு மாற்றினீங்கன்னா அதுக்கு எக்ஸஸாக இருக்கிற ஃபீஸை வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுவே ஜென்ரல்னு நான் போட்டிருந்தேன், இப்போ கரெக்ஷன் விண்டோவில் என்னுடைய கேட்டகரி ஓபிசியாக இருக்குது, ஓபிசி என்சிஎலாக இருக்குது, இல்லைன்னா எஸ்சியாக இருக்குது, இல்லைன்னா எஸ்டி கேட்டகரியாக இருக்குது. ஸோ ஜென்ரல்லிருந்து நான் வந்து இந்த கேட்டகரிக்கு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இங்கே கூடுதலாக கட்டியிருந்த அமௌண்ட்டு இப்போ குறையும் பட்சத்தில் அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் இன் திஸ் ஃபீல்ட்ஸ் வில் பி அப்ளிகபிள் ஒன்லி ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் an அடிஷ்னல் ஃபீ. அப்போது நீங்கள் அந்த ஷார்ட்டேஜ் அமௌண்ட்டு கூடுதல் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தினா மட்டுமே என்ன பண்ணிக்க முடியும், கரெக்ஷனை செய்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒன்லி ஒன் டைம் கரெக்ஷன் வில் பி அலவுடு, ஒரே ஒரு முறை மட்டுமே உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும். ஒன்ஸ் த கரெக்ஷன் ஆர் டன் அண்ட் சப்மிட்டட் த ஃபார்ம்ஸ் ஷால் பி ஃப்ரோசன். அப்போ நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும், உங்களுடைய ஃபார்ம் வந்து ஃப்ரோசன் ஆயிரும். அதனால் நீங்கள் என்ன தவறுகளை மாற்றிக்கொள்ள விரும்புகிறீங்களோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் சப்மிட் பண்ணியாச்சுன்னா திரும்பவும் இன்னொரு டைம் வந்து எடிட் பண்ண முடியாது. ஃபீஸை அதிகமாக கட்டியிருந்தீங்க, இப்போ உங்களுடைய கேட்டகரிக்கு குறைவாக கட்டணும் அப்படின்னா திரும்ப கொடுக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட நீங்கள் கட்டின எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அதுவே நீங்கள் வந்து கேட்டகரி ரிசர்வ் கேட்டகரியில் ஏதாவது ஒன்று போட்டிருந்தீங்க, இப்போ ஜென்ரல் கேட்டகரி தான் நான் வந்து இப்போ மாற்றிக்கிறேன் அப்படின்னா அந்த கூடுதல் அமௌண்ட்டை கட்டுனா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கரெக்ஷன் ஃபீல்டில் உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இன்றைக்கி தான் கடைசி நாள். உங்களுடைய நீட் யூஜி 2025 ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுக்கறதுக்கான கடைசி நாள். கரெக்ஷன் விண்டோங்கிறது 9ஆம் தேதியிலேருந்து மார்ச் 9லேருந்து மார்ச் 11 வரை அவைலபிளாக இருக்கும். அதுக்கான டெமோ வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ
என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் அனெக்சர் 1ல் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறீங்க, நீங்கள் கூடுதலாக டெஸ்ட் எழுதி பார்க்க விரும்பணும். எனக்கு வந்து டைம் இருக்குது, எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எழுதிக்கிறேன், நான் வந்து டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், வீட்டிலேருந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா டே ஸ்காலராக ரூம் எடுத்து ஒரு நீட் கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது, நான் வந்து கூடுதலாக டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இது ஆஃப்லைன்லேயும் அவைலபிள். டெஸ்ட்டு, கொஷின் பேப்பர், அதுக்கான ஆன்சர் கீ, சொல்யூஷன், OMR ஷீட்டு எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். தேவைப்படுறவங்க ஆஃப்லைன்லேயும் எழுதிக்கலாம், ஆன்லைனில் தேவைப்படுறவங்க ஆன்லைன்லேயும் எழுதிக்கலாம். இதுக்கான 35 டெஸ்ட்டுக்கு 3000 ருபீஸ் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கூடுதல் டெஸ்ட்டை எழுதி உங்களுடைய மார்க்கையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டெஸ்ட் எழுதியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ஃபார் நியூ TG 2025க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1 or 2 டவுட்ஸ் தேவைப்பட்டாலோ, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.